அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நாம் அனைவருமே ஒரு பரக்கத் வாய்ந்த ஜும்ஆவுடைய தினத்தில் இருக்கோம். அது மட்டுமல்ல, புனிதமான ரஜப் மாசத்தினுடைய முதல் ஜும்ஆவுடைய தினத்தில் இருக்கோம். இந்த நாளில் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு அமலை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த அமலை ஜும்ஆவுடைய தொழுகைக்கு பிறகு நீங்கள் செய்தாலும் சரி, அல்லது இன்றைக்கு அசருக்கு பிறகு இந்த அமலை முடிச்சுக்கிட்டாலும் சரி, ஆக மொத்தத்தில் இன்று இரவுக்குள்ள இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்றை ஓதுனீங்க அப்படின்னா உங்களோட ஒட்டுமொத்த துவாக்களையும் அல்லாஹாலா கபூலாக்கி தந்துடுவான். பல வருட துவாவும் இன்றைக்கு இந்த அமல்ல உங்களுக்கு கபூலாகிரும். ஏன்னா இந்த அமலை செய்யக்கூடியவங்களுக்கு அல்லாஹ்வினுடைய அருட்கொடை உங்கள் மீது விழும். அதனால அதற்கு பிறகு நீங்க கேட்கக்கூடிய துவாக்கள் ஒவ்வொன்றும் நிறுத்தப்படாமல் கபூலாகும். அது மட்டுமல்ல, இந்த ஒரு அமலை முடிக்கிறவங்களுக்கு இந்த வருடம் முழுவதும் அல்லாஹாலா அவங்களுடைய செல்வத்தில், வாழ்வாதாரத்தில், வாழ்க்கையில் பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் பொழிவான். அதனால் உங்களோட குடும்பத்தில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. தட்டுப்பாடு இருக்காது. பணத்துக்காக நீங்கள் அலைய வேண்டிய அவசியமே கிடையாது. பணம் சார்ந்த எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே சமயத்தில் மனம் சார்ந்த எந்த பிரச்சனையும் உங்ககிட்ட இருக்காது. ஏன்னா இந்த ஒரு அமலை முடிக்கிறவங்களுக்கு அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தும் அருளும் இந்த வருடம் முழுவதும் வந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ்வினுடைய பாதுகாவல்ல நீங்க இருக்க போறீங்க. அதை விட நமக்கு வேற என்ன சிறப்பு வேணும்? அல்லாஹ்வினுடைய பாதுகாவல்ல, அவனுக்கு அருகாமையில, அதுவும் அவனுடைய அருட்கொடையில நம்ம இருக்க போறோம் அப்படின்னு சொன்னா நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? ராஜ வாழ்க்கை வாழலாம். ராஜ மரியாதை கிடைக்கும். செல்வ செழிப்புல, சந்தோஷத்துல துள்ளி குதிச்சுக்கிட்டே இருக்கலாம் இந்த வருஷம் முழுக்க. நான் எப்பவுமே சொல்ற மாதிரிதான், ஒவ்வொரு நாளும் கிழமையையும் நம்ம பயன்படுத்தி, அதுவும் ரசூல்லாவும் அல்லாஹும் இந்த நாளெல்லாம் சிறப்பு, இந்த நேரங்கள் சிறப்பு அப்படின்னு அந்த நேரத்தை சுட்டி காட்டும் போது நம்ம அதை பயன்படுத்துறது தான் நம்ம புத்திசாலித்தனம். அதையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட பின்னும் நம்ம அதை கண்டுக்காம சிறப்பிக்காம நம்ம இழந்துட்டு போனோம் அப்படின்னு சொன்னா இந்த வாழ்க்கையில நமக்கு பிடிச்ச நிறைய விஷயங்களை நம்ம இழந்துட்டு தான் போவோம். அதனால உங்களோட வாழ்க்கையை சிறப்பா மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா இது போல சிறந்த நேரங்களை பயன்படுத்துங்க. இன்றைக்கு ரஜபு மாதத்தினுடைய முதல் ஜும்ஆவுடைய தினத்துல இருக்கும். இந்த நாள் நமக்கு திரும்ப கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது அல்லாஹ் ஒருவன் மட்டுமே அறிந்தவன். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு ஜும்ஆவையும் நம்ம கடக்கிறோம். ஆனா நம்ம கடந்து வந்த ஜும்ஆ நமக்கு திரும்ப கிடைக்காது இல்லையா? இனி வேற ஜும்ஆ தான் கிடைக்கும். அப்போ ஒவ்வொரு நாளையும், ஒவ்வொரு வாரத்தையும், ஒவ்வொரு மாதத்தையும் நம்ம சிறப்பா பயன்படுத்தணும்னா அந்தந்த நேரத்துக்கு உண்டான அமல்களை நம்ம சிறப்பா செஞ்சு முடிச்சிடணும். அதோட நம்ம மனசுல ஒரு பெரிய ஒரு லட்சியத்தை வச்சுக்கணும். போன வாரத்தை விட நான் இந்த வாரம் ஒரு கூடுதலான அமலை நான் செய்வேன் அப்படின்னு. அந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா இன்னும் இன்னும் நம்மளோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். இன்றைக்கு ரஜபு மாசத்தினுடைய முதல் ஜும்ஆவுடைய தினத்துல செய்யக்கூடிய 2 அமல்களை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ரெண்டுமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான அமல்கள். இந்த 2ல் ஒன்றை செஞ்சாலே போதும். ஒன்றை செஞ்சாலே அல்லாஹ் உங்கள் மீது கருணை கொண்டு பார்வையை செலுத்துவான். உங்களுக்கு ரஹ்மத்தையும் அருளையும் பொழிவான். அப்படிப்பட்ட அந்த அமல் என்ன அப்படின்னா, ஒன்று மிகச் சிறப்பான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நன்மைகளை அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு சலவாத். 2வது ஒரு சிறந்த இஸ்திக்ஃபார், திருக்குர்ஆனுடைய வசனங்களை கொண்ட சிறந்த இஸ்திக்ஃபார். இந்த 2ல் நீங்க எதை வேணும்னாலும் ஒதுக்கலாம். இந்த 2 துஆவையும் நான் உங்களுக்கு அதனுடைய அர்த்தத்தை ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் உங்களுக்கு போட்டுறேன் இன்ஷா அல்லாஹ். அதை கவனிச்சு அதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து இதை நீங்க ஒரு முறை நீங்க இன்னைக்கு ஓதிடுங்க. இந்த பதிவை பார்த்த உடனே நீங்க ஓதிடுங்க. ஓத முடியல அப்படின்னா கட்டாயம் அசருக்கு பிறகு ஓதிடுங்க. அதுவும் துஆக்கள் கபூல் ஆகக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் இதை ஓதுனீங்க அப்படின்னா இன்னும் இன்னும் உங்களுக்கு சிறப்புகள் கிடைக்கும். இப்போ நம்ம முதல்ல சிறப்பான ஒரு சலவாத்தை பார்த்துருவோம். ஜும்ஆவுடைய தினம் அப்படின்னாலே கட்டாயம் நம்ம சலவாத்தை ஓதணும். அதுலேயும் இது ஆயிரம் லட்சக்கணக்கான நன்மைகளை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு சலவாத். அந்த சலவாத்தை நான் உங்களுக்கு ஓதி காட்டுறேன். அதனுடைய அர்த்தத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஃபு அல்ஃபி சலாத்தின் வ அல்ஃபு அல்ஃபி சலாமின் அலைக்க யா சய்யிதல் முர்சலீன். அல்ஃபு அல்ஃபி சலாத்தின் வ அல்ஃபு அல்ஃபி சலாமின் அலைக்க யா சய்யிதன் நபியீன். அல்ஃபு அல்ஃபி சலாத்தின் வ அல்ஃபு அல்ஃபி சலாமின் அலைக்க யா சய்யித ஸாதிகீன்.
அல்ஃபு அல்ஃபி சலாத்தின் வ அல்ஃபு அல்ஃபி சலாமின் அலைக்க யா சையீதர் ராக்கிஈன். அல்ஃபு அல்ஃபி சலாத்தின் வ அல்ஃபு அல்ஃபி சலாமின் அலைக்க யா சையீதஸ் சாஜிதீன். அல்ஃபு அல்ஃபி சலாத்தின் வ அல்ஃபு அல்ஃபி சலாமின் அலைக்க யா சையீதல் காயிதீன். அல்ஃபு அல்ஃபி சலாத்தின் வ அல்ஃபு அல்ஃபி சலாமின் அலைக்க யா சையீதல் காயிமீன். அல்ஃபு அல்ஃபி சலாத்தின் வ அல்ஃபு அல்ஃபி சலாமின் அலைக்க யா சையீதல் முஸல்லீன். அல்ஃபு அல்ஃபி சலாத்தின் வ அல்ஃபு அல்ஃபி சலாமின் அலைக்க யா சையீதல் ஸாக்கிரீன். அல்ஃபு அல்ஃபு சலாத்தின் வ அல்ஃபு அல்ஃபி சலாமின் அலைக்க யா சையீதஷ் ஷாஹிதீன். அல்ஃபு அல்ஃபி சலாத்தின் வ அல்ஃபு அல்ஃபி சலாமின் அலைக்க யா சையீதல் அவ்வலீன். அல்ஃபு அல்ஃபி சலாத்தின் வ அல்ஃபு அல்ஃபி சலாமின் அலைக்க யா சையீதல் ஆஹிரீன். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, ரசூல்மார்களின் தலைவரே, உங்கள் மீது ஆயிரம் ஆயிரம் சலவாத்தும் ஆயிரம் ஆயிரம் சலாமும் உண்டாவதாக. நபிமார்களின் தலைவரே, உங்கள் மீது ஆயிரம் ஆயிரம் சலவாத்தும் ஆயிரம் ஆயிரம் சலாமும் உண்டாவதாக. உண்மையாளர்களின் தலைவரே, உங்கள் மீது ஆயிரம் ஆயிரம் சலவாத்தும் ஆயிரம் ஆயிரம் சலாமும் உண்டாவதாக. ருக்கு செய்யக்கூடியவர்களின் தலைவரே, உங்கள் மீது ஆயிரம் ஆயிரம் சலவாத்தும் ஆயிரம் ஆயிரம் சலாமும் உண்டாவதாக. சஜ்தா செய்யக்கூடியவர்களின் தலைவரே, உங்கள் மீது ஆயிரம் ஆயிரம் சலவாத்தும் ஆயிரம் ஆயிரம் சலாமும் உண்டாவதாக. நிலைத்து நிற்கக்கூடியவர்களின் தலைவரே, உங்கள் மீது ஆயிரம் ஆயிரம் சலவாத்தும் ஆயிரம் ஆயிரம் சலாமும் உண்டாவதாக. அமர்ந்து வணங்குபவர்களின் தலைவரே, உங்கள் மீது ஆயிரம் ஆயிரம் சலவாத்தும் ஆயிரம் ஆயிரம் சலாமும் உண்டாவதாக. தொழுகையாளர்களின் தலைவரே, உங்கள் மீது ஆயிரம் ஆயிரம் சலவாத்தும் ஆயிரம் ஆயிரம் சலாமும் உண்டாவதாக. திக்ரு செய்யக்கூடியவர்களின் தலைவரே, உங்கள் மீது ஆயிரம் ஆயிரம் சலவாத்தும் ஆயிரம் ஆயிரம் சலாமும் உண்டாவதாக. சாட்சி சொல்லக்கூடியவர்களின் தலைவரே, உங்கள் மீது ஆயிரம் ஆயிரம் சலவாத்தும் ஆயிரம் ஆயிரம் சலாமும் உண்டாவதாக. ஆரம்பமானவர்களின் தலைவரே, உங்கள் மீது ஆயிரம் ஆயிரம் சலவாத்தும் ஆயிரம் ஆயிரம் சலாமும் உண்டாவதாக. இறுதியாளர்களின் தலைவரே, உங்கள் மீது ஆயிரம் ஆயிரம் சலவாத்தும் ஆயிரம் ஆயிரம் சலாமும் உண்டாவதாக. ஆமீன். இந்த செலவாத்தை இன்ஷா அல்லாஹ் ஒரு முறை ஓதுங்க, அல்லது ஓதுறத போட்டு காதலையாவது கேளுங்க, அல்லது அதனுடைய அர்த்தத்தையாவது ஒரு முறை படிச்சிருங்க. அடுத்தது ஒரு சிறந்த இஸ்திக்பார். அஸ்தக்ஃபிருல்லாஹ ரப்பி வ அத்தூபு இலைஹி இன்ன ரப்பி கரீபுன் முஜீப். அஸ்தக்ஃபிருல்லாஹ ரப்பி வ அத்தூபு இலைஹி இன்ன ரப்பி ரஹீமுன் வதூத். அஸ்தக்ஃபிருல்லாஹ ரப்பி வ அத்தூபு இலைஹி இன்னஹு கான கஃபாரா. அல்லாஹும்ம மக்ஃபிர்லி இன்னக அர்ஹமுர் ராஹிமீன். ரப்பி இன்னி அமில்து சூஅன் வ லலம்து நஃப்ஸி ஃபக்ஃபிர்லி இன்னஹு லா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த. அஸ்தக்ஃபிருல்லாஹ அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூமுல் ஹலீமுல் அலீமுல் கரீமுல் கஃபார் லிதுனூபில் அலீம் வ அத்தூபு இலைஹி. அஸ்தக்ஃபிருல்லாஹ இன்னல்லாஹ கான கஃபூரர் ரஹீமா. இந்த இஸ்திக்ஃபாரில் திருக்குரானுடைய வசனங்களும் இருக்குது. அதனால் இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான இஸ்திக்ஃபார். அல்ஹம்துலில்லாஹ், எல்லோருமே இதை ஒரு தடவை ஓதுங்க, அல்லது ஓதுறதையாவது காதில் போட்டு கேளுங்க. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, என்னுடைய ரப்பான அல்லாஹ்விடமே பாவ மன்னிப்பு கேட்கிறேன், அவனிடமே நான் திரும்புகிறேன். நிச்சயமாக என்னுடைய ரப்பு முறையீடுகளை ஏற்பதில் மிக சமீபமானவனாக இருக்கிறான். என்னுடைய ரப்பான அல்லாஹ்விடமே மன்னிப்பு கேட்டு அவனிடமே திரும்புகிறேன். நிச்சயமாக என்னுடைய ரப்பு அன்பானவனாகவும் இரக்கமுள்ளவனாகவும் இருக்கிறான். என்னுடைய ரப்பான அல்லாஹ்விடமே பாவ மன்னிப்பு கேட்டு அவனிடமே திரும்புகிறேன். நிச்சயமாக அவனே பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ்வே, என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நிச்சயமாக நீயே கிருபையாளர்களில் மாபெரும் கிருபையாளனாக இருக்கிறாய். என்னுடைய இறைவனே, நான் பாவங்களை செய்துவிட்டேன். என்னுடைய ஆன்மாவுக்கு நான் அநியாயம் செய்துவிட்டேன். எனவே என்னுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. உன்னை தவிர பாவங்களை மன்னிப்பவன் யாரும் இல்லை. அதனால் அல்லாஹ்விடமே பாவ மன்னிப்பு கேட்கிறேன். அவன் எப்படிப்பட்டவன் என்றால், வணக்கத்திற்கு தகுதியானவன் அவனைத் தவிர வேறு யாரும் இல்லை. அவனே உயிருள்ளவன் என்றும் அதிலேயே நிலைத்திருக்கக்கூடிய மகத்தான அனைத்தையும் அறியக்கூடியவனாக, இன்னும் மன்னிப்பதில் சங்கை பொருந்தியவனாக இருக்கிறான். இன்னும் அல்லாஹ்விடமே திரும்புகிறேன். அல்லாஹ்வே, என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நிச்சயமாக நீயே பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாகவும் இரக்கமுள்ளவனாகவும் இருக்கின்றாய்.
அல்ஹம்துலில்லாஹ். இது போல சிறந்த இஸ்திக்ஃபார் சலவாத்துக்களை இன்றைய தினம் ஓதுறது அல்லது ஓதுறத கேட்கறது அல்லது இதை பற்றிய சில செய்திகளை நம்ம கேட்கறதே நமக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம்தான். இந்த சலவாத்தையும் இந்த இஸ்திக்ஃபாரையும் இன்றைய தினம் எப்படியாவது நீங்கள் இரவுக்குள்ளேயாவது நீங்கள் ஓதி முடிச்சிருங்க. இந்த பதிவை நீங்கள் லேட்டாக தான் கேட்குறீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரே ஒரு தடவை நீங்கள் கேட்டுருங்க காதில். அல்லாஹ்வினுடைய அருட்பார்வையில் நீங்கள் இருக்க முடியும். அல்லாஹ் தஆலா உங்கள் அனைவருடைய அனைத்து துஆவையும் கபூலாக்குவான். பலவருட துஆவையும் இந்த சலவாத்தும் இஸ்திக்ஃபாரும் உங்களுக்கு கபூலாக்கி தரும். அது மட்டுமல்ல, இதனுடைய பரக்கத் கொண்டு இந்த வருடம் முழுவதும் அல்லாஹ் உங்களுக்கு எல்லா விஷயத்திலும் எல்லா காரியத்திலும் பரக்கத்தை பொழிவான். அல்லாஹ்வினுடைய உதவி உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். எனவே இந்த சிறந்த இஸ்திக்ஃபாரையும் சலவாத்தையும் இன்றைய தினம் ஓதக்கூடிய நிர்பாக்கியத்தை இல்லாமல் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.